கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலுமாக நாம் எல்லாரும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்த, தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் தங்கி இருக்க தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய மாபெரும் கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம் 92வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ராமன் சொல்லுங்களேன். கொம்பை உயர்த்துவார். எப்படி கொம்பை உயர்த்துவார்? அங்க வசனம் சொல்லுகிறது, காண்டா மிருகத்தின் கொம்பை போல என் கொம்பை உயர்த்துவீர். கொம்பு என்பது என்ன? ஒரு உருவக சொல்லாக இந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு தந்ததான அவருடைய சமூகத்தினுடைய நெருக்கம், அவருடைய சமூகத்தின் மகிமை, அவர் நமக்கு தந்ததான சாட்சி, அவர் செய்த நன்மைகளை நாம் சொல்லுகிறோமே அந்த சாட்சி, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்ததான வெற்றிகள், கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானம், தேவன் நமக்கு தந்திருக்கிற கணம், இது எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு கொம்பை போல கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கொம்பு என்ன? 2 கொம்பு இருக்கிறது. அதை ஆண்டவர் சொல்லல. கொம்பை போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். இது எல்லாம் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு கொம்பை போல ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை எப்படி உயர்த்துவார்? அவர் கொடுத்த பிரசன்னத்தினுடைய நெருக்கம், தந்த வெற்றியான தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, வெற்றியான நிலைமைகள் இருக்கிறதே, அவர் வைத்த அந்தஸ்து என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில ஒன்று இருக்கிறதே, அவர் தந்த சாட்சி, இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் செயல்படுத்துவதற்கு அவர் நம்மை ஆயத்தப்படுத்துவார் அல்லது நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அனுமதிக்கிற அந்த சூழ்நிலையில தேவன் தந்தாரே அந்த பிரசன்னத்தின் வலிமை, அவருடைய கிருபை, அவருடைய ஞானம், அவர் தந்த வெற்றி, அவர் தந்ததான சாட்சிகள் இருக்கிறதே, இவை எல்லாம் செயல்பட ஒரு வாய்ப்பை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிற நிலையிலே வரும்போது விளைவு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்த சூழ்நிலையிலே அந்த செயல்கள் வெளிப்படும் போது அதை உயரும்படி கர்த்தர் செய்வார். அந்த சாட்சி இன்னும் உயர செய்வார். அவர் கொடுக்கிற மகிமையை இன்னும் கர்த்தர் உயர செய்வார். அவர் கொடுக்கிறாரே அந்தஸ்து, அந்த அந்தஸ்தை கர்த்தர் இன்னும் உயர செய்வார். அவர் கொடுக்கிற வெற்றி, இன்னும் அதிக வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தவர் தாவீது ராஜா. கர்த்தர் வெற்றியடைய செய்து அவனுடைய ஸ்தானத்தை, அவனுடைய அந்தஸ்தை கர்த்தர் உயர்த்தினார். அதோடு அவன் நிற்காமல் அதை புரிந்து கொள்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையில சாட்சியாக தாவீது சொல்லுவதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆண்டவர் என்னுடைய கொம்பை எப்படி உயர்த்தினார்? காண்டா மிருகத்தினுடைய கொம்பை போல என் கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளை நம்ம சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய கொம்பை, என்னுடைய சூழ்நிலையில ஆண்டவர் காண்டா மிருகத்தினுடைய கொம்பை போல கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. நாம் விளங்கிக் கொள்வதற்காக சித்திர சொல்லாக நாம புரிந்து கொள்ள கர்த்தர் தந்த வார்த்தை தான் காண்டா மிருகத்தின் கொம்பு. அல்லேலூயா. காண்டா மிருகத்தின் கொம்பு என்றால்
என்ன அர்த்தம்? தேவன் அதை போல ஏன் உயர்த்த நம்முடைய வாழ்க்கையில அவசியம்? ஏன் அதை ஆண்டவர் செய்கிறார்? அதனுடைய அர்த்தம் என்ன? காண்டாமிருகத்தை போல அப்படின்னா அர்த்தம் என்ன? ஏன் அப்படித்தான் செய்ய வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஆண்டவர் செய்வதாய் இருந்தால் ஏன் அப்படி செய்கிறார்? அந்த செய்தியை இந்த காலை வேளையிலே நாம் சரியாக கிரகித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. வேதாகமத்தில் காண்டாமிருகத்தை குறித்த 3 அனுபவங்களை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அந்த 3 அனுபவங்களை தான் நாம் வேதத்தின் அடிப்படையில் இருந்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது அனுபவம் என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 22, 23. ஏன் ஆண்டவர் காண்டாமிருகத்தை போல நம்முடைய கொம்பை உயர்த்துகிறார்? அதனுடைய நோக்கம் என்ன? அவர் அப்படி செய்வதற்கு நோக்கம் என்ன? அவருடைய திட்டம் என்ன என்பதை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். வாசிங்க என்னாகமம் 23வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். முதலாவது குறிப்பு, எவரும் மேற்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். இப்படி சொல்றேன், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்தவைகளை யாராலும் தகர்க்க முடியாது. எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் இதை செய்கிறார் என்று சொன்னால், தம்முடைய திட்டத்தை நம் மூலமாக செயல்படுத்த, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த காரியத்தை தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிறார். இங்கே வாசித்த பகுதியிலே பார்க்கும் பொழுது, தேவ ஜனத்தை சபிப்பதற்காக பாலாக் மோவாபிய ராஜா அவன் பீலேயாமை கூலி பொருத்தி அழைக்கிறான். கர்த்தர் வந்தபோது பீலேயாமை கர்த்தர் தடுத்தார். அவன் கன்மலை உச்சியில மேல போய் நின்று பார்க்கிறான். பார்க்கும் பொழுது பரவி கிடக்கிறதான ஜனங்களை அவன் பார்க்கிறான். பார்த்தவுடனே அவன் சொல்லுகிறான், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த வசனத்தில் அர்த்தத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 23வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நல்ல கவனிங்க. இந்த கொம்பை போன்ற தேவ கிருபையை உடைய யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை. அவர்களை அழிப்பதற்காக, அவர்களை நெருக்குவதற்காக என்ன குறி சொன்னாலும், எந்த அசுத்த ஆவி வந்தாலும் அதனாலே ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. காண்டாமிருகத்தினுடைய பலன் அல்லது கொம்பு என்றால் அதை எதுவும் மேற்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறவங்கலாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே, காண்டாமிருகத்தின் கொம்பை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறபடியினாலே என்னை எதுவும் மேற்கொள்ள முடியாது, என் குடும்பத்தை எதுவும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எதுவும் அதை தகர்க்க முடியாது. இருதயத்தில் சொல்லுங்க, எதுவும் அதை தகர்க்க முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எவ்வளவு மந்திரவாதம் வைத்தாலும், எவ்வளவு பெரிய அந்தகார வல்லமைகள் வந்தாலும் ஒன்றும் செய்யாது. ஏன்னா இன்னைக்கு பாட்டு கூட பாடணும், திகைக்காது, கலங்காதே, திகைக்காதே, கர்த்தருடைய கரம் உனக்கு உண்டு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த செய்தியை கொஞ்சம் கவனமாய் கேட்க அன்போடு கூட நான் கேட்கிறேன். ஆண்டவர் பிள்ளையாக
நாம் மாறும்போது தேவன் நமக்கு கொம்பை போன்ற ஒரு விசேஷத்த தன்மைகளை கத்த தருகிறார். எப்போ? ரட்சிக்கப்படும் போதே விசேஷமான கொம்பை போன்ற தன்மைகளை கத்த தம்முடைய பிள்ளைக்கு என்ன பண்ணுகிறார்? தருகிறார். அதை தந்து ஒரு சூழ்நிலையிலே நம்மை ஆண்டவர் கொண்டு போகிறார். பக்கத்தில் இப்ப கை கொடு சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட போதே ஒரு விசேஷத்த கிருபையை கொடுத்து ஒரு சூழ்நிலையில தம்முடைய பிள்ளையை கத்தர் கொண்டு போகிறார். அந்த சூழ்நிலையில போகும்போது ஆண்டவர் கொடுத்தாரே ஒரு விசேஷ கிருபை, அது உங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படாமல் செயல்படாமல் இருப்பதற்கு எதிர் வல்லமைகள் வல்லமையாய் அதை மட்டுப்படுத்துவதற்காக அதை மட்டும் குறிவைத்து தாக்கும். ராமன் சொல்லுங்களேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒன்றை நிரூபிப்பார். நான் என் பிள்ளைக்கு கொடுத்ததை எதுவும் தகர்க்க முடியாது. அல்லேலூயா. அது தகர்க்கப்பட முடியாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் கனப்படுத்தும் போது கனப்படுத்துவதற்கென்று சொல்லி கர்த்தர் கொடுத்த கிருபையை அதை தகர்க்க எந்த வல்லமையாலும் முடியாது என்பதை நிரூபித்து காண்பிக்க இந்த மாதத்தில் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்ப ஏசாயா 54 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 54 அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான நீதியுமாய் இருக்கிறது என்று நல்ல கவனிங்க. அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திலே ஒன்றை தானே இப்ப வாசிக்க கேட்டோம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் பேசுகிற எந்த நாவும் நிற்காது. நீ அதை குற்றப்படுத்துவாய். இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம், என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. அவர் ஊழியர்களுக்கு கொடுத்த சுதந்திரம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஊழியர்கள் என்று சொல்லும் பொழுது மேடையில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, மேடையில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் உன்னதமானவருக்கு சேவை செய்ய, பணிவிடை செய்ய, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவருடைய துதியை சொல்லி வர ஊழியக்காரராக எல்லாரையுமே கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அழைக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய சுதந்திரம் தான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ரட்சித்தது வெறும் கையை தட்டி பாட்டை பாடிவிட்டு போவதற்காக அல்ல. பக்கத்தில் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை ரட்சித்தது வெறும் கையை தட்டி பாட்டை பாடிட்டு போறதுக்கு அல்ல. அவருடைய நோக்கம் நம் மூலமாக நிறைவேறுவதற்கு, அவருடைய பணியை நம் மூலமாக நிறைவேற்ற, அவருடைய ஊழியக்காரராய் இருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி தெரிந்து கொண்டார்? வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நாம யாரும் தெரிந்து கொண்டு ஆண்டவரை தெரிந்து கொண்டு இங்க வரல, அவர் தெரிந்து கொண்டதனால தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில என்றோ ஒரு நாள் அவருடைய வார்த்தையின் மூலம் அல்லது ஆவியானவருடைய மூலம் நம்மை கர்த்தர் அழைத்தார். அவருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் அழைத்தது. அப்படி ரட்சித்த போது மனதில் வைங்க, அவருடைய கிருபைதான் நம்மை ரட்சித்தது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா,
ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட கிருபையை தருகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரட்சித்தது கிருபை தான், ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறார். எல்லாருக்கும் ஒரே கிருபை கிடையாது, ஒரே சூழ்நிலை கிடையாது. எல்லாருக்கும் அவர்களுக்கு தகுந்த கிருபை, அவர்களுக்கு வெவ்வேறு விதமான சூழ்நிலை. ஆனால் தெரிந்து கொண்டது, கிருபையை கொடுத்தது அவருக்கு வேலை செய்ய. ஆனால் எல்லாருக்கும் சூழ்நிலை ஒரே மாதிரி இல்லை. ஒரு நபரை தெரிந்து கொள்ளும் போது அவருடைய சூழ்நிலையை என் ஆண்டவர் உடனே மாற்றுவதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு நபரை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் போது சூழ்நிலையை உடனே மாற்றுவதில்லை. அவர்கள் இருக்கிற சூழ்நிலையிலேயே தனக்கு சேவை செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். நாம என்ன விரும்புகிறோம்? தெரிந்து கொண்டவொடனே என் சூழ்நிலை மாறிடணும், அதுக்கு பின்னாடி நான் சேவை செய்வேன், வேலை செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, உடனே நான் நீக்க மாட்டேன். அந்த சூழ்நிலையிலேயே ஆண்டவருக்கு சேவை செய்ய என் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எந்த குடும்பத்தில் இருந்து கர்த்தர், எந்த சூழ்நிலையிலிருந்து, எந்த குடும்பத்தின் நடுவிலிருந்து உங்களை தெரிந்து கொண்டாரோ அங்கிருந்து கர்த்தர் எடுப்பதில்லை உடனே. அங்கிருந்து கர்த்தர் உடனே என்ன பண்றதில்லை? எடுப்பதில்லை. அந்த குடும்பத்திலிருந்தே சேவை செய்ய, இருக்கிற பிரச்சனையின் நடுவிலே, இருக்கிற எல்லா நெருக்கங்களின் நடுவிலே ஊழியம் செய்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தெரிந்து கொள்ளும் போது அவருக்கு நன்றாக தெரியும். அப்படி தெரிந்து கொள்ளும் போது நன்றாக தெரியும். என்ன தெரியும்? இந்த நபரால இதை செய்ய முடியாது, அந்த பிரச்சனை அவங்களுக்கு விட்டு கொடுக்காது, ஒத்து போகாது என்று தெரிந்ததினாலே அந்த சூழ்நிலையிலே அவரை சேவிப்பதற்கென்றே ஒரு குறிப்பிட்ட கிருபையை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. நெருக்கம் வரும்போது, போராட்டம் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில மனிதராலே போராட்டம் வரும் என்றால் அதற்கென்று ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறார். வியாதி பலவீனம் வரும்போது அதற்கென்று ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறார். பிள்ளைகளாலே பிரச்சனை வரும்போது அதற்கென்று ஒரு கிருபையை தருகிறார். உறவினர்களாலே பிரச்சனை வரும்போது அதற்கென்று ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறார். அதிலும் இத்தனை இருந்தாலும் அதன் நடுவிலே கர்த்தரை சேவிப்பதற்கென்று ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறார். அந்த கிருபை இருக்கே, அதுதான் இதை தாண்டி செல்வதற்கு தந்திருக்கிற கொம்பு. ராமன் சொல்லுங்களேன். இவ்வளவு காரியம் சொன்ன இந்த பிரச்சனை எல்லாம், இதையெல்லாம் தாண்டி செல்வதற்குத்தான் ஆண்டவர் தந்திருக்கிற கொம்புதான் அந்த கிருபை. அந்த கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவதற்கு காரணம், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற பிரச்சனையின் நடுவில் கர்த்தரை சேவிப்பதற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல், கர்த்தர் மேலே நீங்களும் நானும் நம்பிக்கையாய் இருப்பதற்காக தருகிறார். ஒரு கிருபை கொடுத்தாரே ஆண்டவர், நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு கிருபை கொடுத்தாரே, அந்த கிருபையை குறிவைத்தே சத்துரு தாக்குவான். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, ஆண்டவர் கொடுத்த கிருபைய குறிவைத்து சத்துரு தாக்குவான். கர்த்தர் காண்பிப்பார், சத்துருவே நீ என்ன வேலை செஞ்சாலும் அந்த கொம்பை உன்னால முறிக்க முடியாது. அல்லேலூயா. நான் கொடுத்த அந்த கிருபையை உன்னாலே தகர்க்க முடியாது. தேவன் என்னை அழைத்த அழைப்போடு அவரை சேவிக்க கொடுத்த கிருபையை தகர்க்கப்பட முடியாது. அதை எங்களுக்கு நீர் நிரூபிக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆகாரம் பரிமாற வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரத்தில் ஆகாரம் பரிமாற வேண்டும். பரிமாறுவதற்காக 7 பேரை தெரிந்து கொள்ளுகிறார்கள். சும்மா யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை. அங்க சொல்லுகிறது கிருபை பெற்ற 7 பேர், பரிசுத்த ஆவியும் நற்சாட்சியும் நிறைந்த, ஞானம் நிறைந்த 7 பேரை தெரிந்து கொள்ளுகிறார்கள். அதில் ஒருவன் தான் ஸ்தேவான்.
அவன் இருக்கிற சூழ்நிலையிலே அந்த பொறுப்பு அதன் மத்தியிலே கர்த்தருக்கு சேவை செய்ய வேண்டும். அவனுக்கு ஆவியின் பலனை கர்த்தர் தருகிறார், நல்ல சாட்சியை தருகிறார், கூடவே ஞானத்தையும் தருகிறார். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம் 10வது வசனம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுக்கு கர்த்தர் கொடுத்தாரே ஞானம், அந்த ஞானத்தை குறிவைத்து தாக்குவதற்காக ஞானிகள் கிரேக்கர்கள் எதிர்த்து பேசுகிறார்கள். அவனுக்கு என்ன கிருபை கிடைத்ததோ அதை எதிர்க்க அவர்கள் வருகிறார்கள். கர்த்தர் காண்பித்தார், அப்பா நான் அவனுக்கு கொடுத்ததை உன்னால தகர்க்க முடியாது. அந்த ஞானத்தை எவராலும் எதிர்க்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இருக்கிற நெருக்கங்களின் மத்தியில ஆண்டவரே உம்மை சேவிப்பதற்கென்று ஒரு விசேஷ கிருபையை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். அது என்ன என்று இந்த ஆராதனையில் எனக்கு காண்பியும். எனக்கு கொடுத்த விசேஷ கிருபை என்னன்றத இந்த ஆராதனையில் எனக்கு நீர் காண்பியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது என்ன என்று காண்பியும். ஒருவேளை சத்துரு அதை தகர்க்க வருவானானால் எனக்கு ஒரு நம்பிக்கையை நீர் தருகிறீர். எந்த வல்லமையாலும் அதை தகர்க்கப்பட முடியாது. ஒரு கிருபையை நீர் எனக்கு தந்திருக்கிறீர், நீர் அதை நிரூபித்து காட்டுவீர். எத்தனை பேர் நிச்சயமா கர்த்தர் செய்வார்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிரூபித்து காட்டுவார். ஸ்தேவானுக்கு நிரூபித்தவர் உங்களுக்கு எனக்கு நிரூபிப்பார். என்னால் வார்த்தைக்கு உண்மை உள்ளவர் நம்முடைய தேவன். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, யோசுவாவுக்கு சொல்றாரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி நிறுத்தாமல் அடுத்தது ஒன்றை சொல்றார். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து உன்னை தோற்கடிக்க முடியாது. யோசுவாவே, நான் உன்னை ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், உன்னை ஒரு அங்கீகாரத்திற்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வேளையிலே நீ என்னை சேவிப்பதற்கு என்று உனக்கு ஒரு விசேஷமான ஒன்றை நான் தருகிறேன். தெரிந்து கொண்ட பதவிக்காக கர்த்தர் அபிஷேகிக்கிறார். மோசே ஒரு நாள் சபையை அழைத்து யோசுவாவை முன்னால் நிறுத்தி, உன் கையை அவன் தலை மேலே வை, உன் கனத்தை அவனுக்கு கொடு. ஒரு நிரந்தரமான ஒரு அங்கீகாரம் யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இவைகளை வைத்துக்கொண்டு யோசுவா கர்த்தரை சேவிப்பதற்காக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த நேரத்தில் சொல்லுகிறார், ஒருவனும் உனக்கு முன்னால் எதிர்த்து நிற்பது இல்லை. ஆனா யோசித்து பாருங்களேன் கொஞ்சம். அதை நம்ம பார்க்கும் பொழுது யோசுவாவை விட மோசே நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், மோசே பக்தியா இருந்த ஒரு மோசே, இவரை விட வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மோசே, இவரை விட மகிமையாய் தேவ பிரசன்னத்தில் இருந்தவர் மோசே. அந்த மோசையை எதிர்க்க ஆட்கள் இருந்தாங்க. குடும்பத்தாரே அவனை என்ன பண்ணாங்க? எதிர்த்தாங்க. ஆனால் யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த கொம்பு என்ன தெரியுமா? ஒருவரும் அவனை எதிர்த்து நிற்க கூடாத ஒரு கொம்பை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதை கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். யோசுவாவே, எத்தனை யுத்தங்கள் வந்தாலும், எத்தனை ராஜ்யங்கள் வந்தாலும்
உன்னை எதிர்க்க முடியாதபடி தேவ கிருபை அபிஷேகம் யோசுவாவினுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆமென். மத்தேயு 16 அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 16 அதிகாரம் 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கொம்பை எந்த கொம்பினாலும் முறியடிக்க முடியாது. ஆண்டவர் இங்கே சபையை பற்றி கர்த்தர் பேசுகிறார். இந்த உலகத்தில் சபையை திட்டம் பண்ணி ஏற்படுத்தின போது ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வந்தார். அல்லேலூயா. சபைக்கென்று ஒரு விசேஷமான ஒரு கொம்பை கர்த்தர் கொடுத்தார். அடுத்த வசனத்தில், பூமியில எதை கட்டுவீர்களோ பரலோகத்திலும் அது கட்டப்படும், பூமியிலே எதை கட்டவிழ்ப்பீர்களோ பரலோகத்திலும் அது கட்டவிழ்க்கப்படும். ஆண்டவர் தம்முடைய சபைக்கென்று இந்த உலகத்திலே இயங்குவதற்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார், வார்த்தையை கொடுத்தார். அவர் கொடுத்த விசேஷமானது தேவனுடைய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அதனால்தான் இன்றைக்கு சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ ஜெபம் பண்ணினாலும் பூமியிலே கட்டுவதை தேவன் கட்டுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு வெளியே வரும்படி சபையார் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. தேவன் கட்டை அவிழ்த்து விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கென்று சபைக்கென்று கொடுத்திருக்கிற தெய்வீக அதிகாரத்திற்காக இந்த காலை வேளையிலே நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. என் நாமத்தினாலே என்று கொடுத்திருக்கிற அதிகாரம் சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் அதிகாரத்தை வைத்தார் என்றும் அதை மேற்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் மேற்கொள்ள முடியாத நிலையிலே கொம்பை கர்த்தர் உயர்த்துகிறார். எனக்கு நீ தந்திருக்கிற அந்த சிறப்பான கிருபை, அந்த சிறப்பான அபிஷேகம், உம்முடைய சமூகத்தின் நெருக்கம், உம்முடைய நாமத்தினாலே எதையும் கேட்கிற தெய்வீக அதிகாரம், இவைகள் என்னுடைய வாழ்க்கையில செயல்பட ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலையில நீர் அனுமதிப்பீர். நான் அதை காத்துக்கொண்டு பயன்படுத்த எனக்கு உதவி செய்யுன்னு கேளுங்க. எந்த வல்லமையும் அதை முறிக்காது. விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி, எனக்கு கொடுத்திருக்கிறத எந்த வல்லமையாலும் முறிக்க முடியாது. அந்த கிருபை அகற்ற ஒரு வல்லமைக்கும் முடியாது. அந்த அபிஷேகத்தை அகற்ற எந்த ஒரு வல்லமைக்கும் முடியாது. தெய்வீக அதிகாரத்தை அகற்ற எந்த ஒரு வல்லமையாலும் முடியாது. அதை கர்த்தரே நிரூபித்து காட்டுவார். அல்லேலூயா. காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீராக. தேவன் தந்ததான விசேஷித்த கிருபையை, தேவன் கொடுத்ததான அபிஷேகத்தை, தேவன் கொடுத்ததான பிரசன்னத்தை, தேவன் கொடுத்ததான அதிகாரத்தை என்னுடைய வாழ்க்கையில மேன்மைப்படுத்துவதற்கு காரணம் நம்மை கனப்படுத்துவதற்காக அல்ல. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய அபிஷேகம் நம்மை கனப்படுத்துவதற்காக அல்ல. எதற்காக செய்கிறார் என்றால், அவருக்கு ஒரு திட்டம் உண்டு, அதை நிறைவேற்றதான் யோசுவாவை உயர்த்துகிறார் என்றால், யோசுவாவை கனப்படுத்துவதற்காக அல்ல, யோசுவாவின் மூலம் இஸ்ரவேலரை கானானுக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்க கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அதற்கென்றுதான் அந்த விசேஷித்த கொம்பை கர்த்தர் தருகிறார். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொம்பை தருகிறார்னா நம்மை கனப்படுத்த அல்ல,
அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்காகத்தான் கர்த்தர் அந்த கொம்பை தருகிறார். அல்லேலூயா. அதற்கென்று தான் விசேஷித்த இரக்கத்தை தருகிறார். இதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் உயர்த்துவீர், ஆனால் உயர்த்துவது என்னை மேன்மைப்படுத்த அல்ல, என் மூலமாக உம்முடைய திட்டம் நிறைவேறத்தான் அதை செய்கிறீர். சபையை கர்த்தர் உயர்த்துவார். எதற்கு? சபையின் மூலம் தேவ சித்தம் இந்த பூமியிலே நிறைவேற உயர்த்துகிறவரே, உம்முடைய நோக்கம் நிறைவேற உயர்த்துகிறீர் என்று அறிந்து அதற்கு நேராக எங்களுடைய போக்கஸ், எங்களுடைய கவனத்தை இந்த காலை வேளையிலே கர்த்தர் திருப்புவீராக. இரண்டாவது குறிப்பு என்னாகமம் 24வது அதிகாரம் 8வது வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். நல்ல கவனிங்க. இரண்டாவது குறிப்பு என்னன்னா, எவரும் உதாசீனப்படுத்தாதபடி கொம்பை கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லது இப்படி சொல்றேன், உலகம் நம்மை குறைத்து மதிப்பிடும் போது அதை வைத்தே கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். எதற்காக இதை ஆண்டவர் செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவரை ஒருத்தரை தெரிந்து கொண்டாரே, அவர்களை நீ உதாசீனப்படுத்தாதே, அவர் யார் என்பதை காட்டுவதற்காக தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிறார். காண்டாமிருகத்தின் கொம்பை போல என் கொம்பை உயர்த்துவார். இந்த வசனத்தை பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அது கடந்த கால செயல். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு, நிகழ்கால செயல். அவர்கள் எல்லா சத்துருக்களையும் தங்கள் அம்புகளாலே எய்வார்கள், எதிர்காலத்தினுடைய செயல். இந்த மூன்று செயல்களையும் பீலேயாமை வைத்தே ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கடந்த காலத்தில் செய்தது நிரூபிக்கப்பட்டது, எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. எதிர்காலத்தில் சொல்லுகிறார், எல்லா சத்துருக்களையும் அழிப்பாய், அவர்கள் மேல் அம்பு எய்வாய் என்று சொன்னது நிரூபிக்கப்படவில்லை, ஆனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அதை தீர்மானித்திருக்கிறார். நிரூபிக்கப்பட்ட கடந்த காலம், நிச்சயிக்கப்பட்டிருக்கிற எதிர்காலம், இதற்கு இடையிலே நிகழ்காலத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன். அல்லேலூயா. நினைக்கிறான் சமீபத்து வந்து அழித்து விடலாம் என்று நினைக்கிறான். அப்படி நினைக்கும் போது கடந்த காலத்திலே தேவன் அவர்களுக்கு நிரூபித்திருக்கிறார், வரும் காலத்திலும் அவர்களுக்கு திட்டமிட்டிருக்கிறார். இப்ப அவன் யுத்தம் செய்யல. யுத்தம் செஞ்சிருந்தாக, மற்றவரிடத்துல யுத்தம் பண்ணியிருந்தா அவனுடைய பலன் எவ்வளவு என்று சொல்லி தெரிந்திருக்கும். யுத்தம் செய்யாததினால அது தெரியவில்லை என்பதினாலே நீ அவர்களை அசட்டை பண்ணாதே. அவங்க யுத்தம் பண்ணல, அதனால வல்லமை என்னன்றது உனக்கு தெரியல. யுத்தம் பண்ணாதனால வல்லமை உனக்கு தெரியாததுனால நீ அவங்கள என்ன பண்ணாத, அசட்டை பண்ணாதே. மனசுல கொஞ்சம் வச்சுக்கப்பா. என்ன சொல்ற தெரியுமா? காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது. எளிதா அவங்களை அசட்டை பண்ணிடாத. அவர்களுக்கு இருப்பது என்னது? காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். இந்த ஆண்டவர் சொல்ல விரும்புகிறதை சொல்லுகிறேன். கொம்பு உள்ள எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2 கொம்பு இருக்கும். யானை எடுத்தீங்கன்னா 2 தந்தம் இருக்கும். மாட்டுக்கு 2 கொம்பு. நீங்கள் அப்படி மிருகங்கள்லாம் கொம்பு இருக்கிறதையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 இருக்கும். ஆனால் காண்டா மிருகத்துக்கு மட்டும் ஒரே ஒரு கொம்பு தான். காண்டா மிருகத்துக்கு மட்டும் ஒரே ஒரு கொம்பு தான். அப்போ என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? கொம்பு இருக்கிற எல்லாருக்கும் 2 இருக்கு. கொம்பு இருக்கிற எல்லாருக்கும் 2 இருக்கு, இதுக்கு 1 தானே இருக்கு.
இதுக்கு ஒன்று தானே இருக்கு. தேவ பிள்ளைகள் சிறியதா இருக்கலாம், ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். தேவ ஜனம் சின்னதுதான், ஆனா அவர்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அவர்களுக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனுக்கு. பாலாக்கே, உனக்கு அவர்களை பார்த்தா விளையாட்டா தெரியுதா? உனக்கு அவங்கள பார்த்தா விளையாட்டா தெரியுதா? ஆனா அவங்க யார் தெரியுமா? எகிப்திலிருந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகள். தேவன் ஒன்றை தெரிந்து கொண்டால் அதை ஒரு நாளும் நீ குறைத்து மதிப்பிடாதே. கர்த்தருடைய பிள்ளையினுடைய சூழ்நிலையில தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு தந்ததை உயர்த்த திட்டமிடும் போது அவர் நிரூபிக்கும் விதத்திலே ஒன்று, கர்த்தர் கொடுத்தது மற்றவர்களுக்கு இருப்பதை விட மிக குறைவாயிருந்தாலும் மிக மலிவாயிருந்தாலும் அதன் மூலம் பரிகாசம், மற்றவர்களாலே பரிகாசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் கூட இருக்கலாம். ஆனால் அதன் நடுவிலே ஒன்றை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். அல்லேலூயா. என்ன நிரூபிப்பா தெரியுமா? இந்த கர்த்தருடைய பிள்ளையை குறித்து, இந்த கர்த்தருடைய குடும்பத்தை குறித்து நீ பரியாசம் பண்ணக்கூடியதல்ல. இந்த குடும்பம், இந்த நபர் மிகுந்த வல்லமை உள்ளவர்கள் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்டதை ஒரு நாள் நீ அசட்ட பண்ணாதே, ஒரு நாள் நீ உதாசீனப்படுத்தாதே. அந்த கிருபையை தேவன் அவருடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை கொடுத்தார். அந்த பிள்ளையை நீ அசட்டையா நினைக்காத, உதாசீனப்படுத்தாத. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 42 43 வசனங்களை வாசிங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 42 43 வசனங்கள். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து, பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனி உள்ளவனாய் இருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர, நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். நல்ல கவனிங்க, அவன் சொல்றான், உங்களிலே ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தாவீதை முன்னால் கொண்டு போய் நிறுத்துகிறார். ராமேன் சொல்லுங்களேன். அதை பார்த்த உடனே அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத் என்ன செய்தான்னா, தாவீதை அசட்டை பண்ணினான். அவனை மட்டுமல்ல, அவன் கையில் இருந்த தடியை கூட அவன் அசட்டை பண்றான். அவன் அசட்டை பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, கையில் இருந்த தடியை கூட அவன் அசட்டை பண்ணினான். ஆனால் ஆண்டவர் நிரூபித்தார், இந்த தாவீதை உயர்த்துவதற்காக தேவன் அவனுக்குள் வைத்த வைராக்கியம் என்ற ஒரு விசேஷித்த தன்மையை கர்த்தர் தாவீதிற்கு உள்ளே வைத்திருந்தார். ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் யார் என்று சொல்லி கேட்கக்கூடிய நிலையிலே ஒரு வைராக்கியத்தை தாவீதிற்குள்ளே, அந்த விசேஷித்த தன்மையை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. அதை ஆண்டவர் வெற்றியடைய செய்து உயர்த்துவதற்கு ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை கர்த்தர் வைக்கிறார். வைத்துவிட்டு கர்த்தர் காண்பிக்கிறார். என்ன தெரியுமா? கர்த்தர் தெரிந்து கொண்ட ஆளை நீ அருவருக்காதே. கர்த்தர் தெரிந்து கொண்ட ஆளை அருவருக்காதே. அந்த ஆளை குறைத்து மதிப்பிடாதே. அந்த ஆளை குறைத்து மதிப்பிடாதே. இன்னைக்கு வெளியில நம்மளை பார்த்து எல்லாரும் குறைச்சு மதிப்பிடலாம், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற தேவன் கொடுத்த விசேஷத்த கிருபை என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வெளி தோற்றத்தை பார்த்து குறைத்து மதிப்பிட்டுறாத, கர்த்தர் அவனுக்காக நிரூபித்து காட்டுவார். இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பிறருக்கு இருக்கிற ரிசோர்ஸ் ஒருவேளை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், உங்களிடம் அது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தன் பிள்ளையை மேன்மைப்படுத்த நினைக்கும் போது எக்ஸ்ட்ராவாக கொடுத்து செய்வார் என்று நினைக்காதீங்க. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், ஆண்டவர் என்னை செயல்படுத்த எக்ஸ்ட்ராவா எனக்கு என்ன பண்ணுவார், தருவார்னு.
அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, அருவருக்கப்பட்ட ஒன்றுமில்லாதிருக்கிற அந்த சூழ்நிலையிலே தேவன் தம்முடைய மகத்துவத்தை காண பண்ணி, இது வெறுக்கப்படத்தக்கதல்லப்பா, இது வியக்கப்படத்தக்கது என்று சொல்லி அவன்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை வச்சு தான் கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். எக்ஸ்ட்ராவெல்லாம் கர்த்தர் தரல. அவன்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை வச்சு தான் கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். சகரியாவின் புஸ்தகம் 4 அதிகாரம் 10வது வசனம். சகரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். நல்ல கவனிங்க. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஆலயம் கட்ட வேண்டும். ஆண்டவர் செருபாபேல் என்கிற ஒரு சாதாரண மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அந்த செருபாபேலுடைய கையில ஒரு சாதாரண கொத்துக்கரண்டி இருக்கு. நம்ம பாஷையில கொள்று, நம்ம பாஷையில கொளறு. அதை வச்சு அது இருக்கு ஒரு சாதாரண தூக்கு நூல். இதுதான் செருபாபேலுடைய கையில் இருக்கு. ஆனால் அவனை போல் கட்டடம் கட்டுகிற ஆட்களிடத்துல புல்டோசர்லாம் இருக்கு, நவீன ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு, நவீன கருவிகள் எல்லாம் இருக்கு. இவனிடத்துல சாதாரணமானதா இருக்குது. சாத்தான் பார்த்து அவன்கிட்ட சொல்லியிருப்பான், இதை வச்சா நீ செய்ய போற என்று நினைக்கும் போது செருபாபேலை உயர்த்த விரும்பின தேவன் அதை வைத்தே உயர்த்துகிறார். அல்லேலூயா. எப்படி உயர்த்துகிறார்? ஆரம்பித்த கைகளே அதை முடித்து தீர்க்கும் என்று சொல்லுகிற நிலையிலே கர்த்தர் அவனை வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை பாதி வழியிலே நிறுத்த ஆண்டவர் விடவில்லை, நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் செய்கிறார். நீர் எப்படி உயர்த்துவீர் என்று சொன்னால், எங்ககிட்ட எந்த அனுகூலமும் எந்த ரிசோர்ஸும் இல்லாமல் அத்தனையும் பிறருக்கு இருக்கும்போது அதன் நடுவில் கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் உயர்த்தி காண்பிப்பார். பக்கத்தில் இருக்கவங்க கை கொடுத்து சொல்லுங்க, நமக்கு எந்த அனுகூலமும் எந்த ரிசோர்ஸும் இல்லாது இருக்கும்போது அதன் நடுவில் கர்த்தர் உயர்த்தி காண்பிப்பார். அதுதான் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். யோவான் 5 அதிகாரம் 6-9 வசனங்களை வாசிங்க கொஞ்சம் வேகமா. ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? முடிச்சிடுறேன். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய். யோவான் 5:6 வாசிங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. இல்ல நான் தவறா எழுதியிருக்கேன். என்ன இருக்குன்னா, அந்த அந்த பையன் கையில் 5 அப்பம் 2 மீன் இருக்குல்ல, அந்த காரியம் அது. மத்தேயு சாரி வாசிங்க. யோவான் 5 அப்பம் 2 மீன். சின்ன பையன் இருந்துச்சுல்ல, அதான் வாசிங்க. சரி, அந்த இருப்பிடம் நான் இதை தவறாக பண்ணியிருக்கேன். சரி, அதை எடுத்தவங்க பின்னாடி சொல்லுங்க. அந்திரேயா ஒரு சிறு பையனை ஆண்டவரிடத்தில் அழைத்து வருகிறான். அவன் கையில் 5 அப்பம் இருக்கு. அப்பங்களை ஆண்டவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்து, இருப்பது 5 தான் ஆண்டவரே, இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்று சொல்லி அந்திரேயா குறைத்து மதிப்பிட்டான். அந்திரேயா குறைத்து மதிப்பிட்ட போது ஆண்டவர் அந்த சூழ்நிலையில இயேசுவினுடைய மகத்துவத்தை கர்த்தர் உயர்த்த விரும்பினார். இயேசுவின் வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்பினார். செய்தது என்ன? ஒன்றை காண்பிக்கிறார். அப்பா, 5 இருக்குல்ல, அது உன் கையில் இருக்கிற வரைக்கும் ஒன்றுக்கும் பயன்படாது. அந்த 5 உன் கையில் இருக்கிற வரைக்கும் அது ஒன்றுக்கும் பயன்படாது. என் கையிலே வந்தால் நீ குறைத்து மதிப்பிடாது. என் கையில் வந்தாலும் குறைத்து மதிப்பதா? எங்களுக்கும் உனக்கும் எத்தனையோ கிருபைகளை நன்மைகளை கர்த்தர் தந்திருக்கிறார்.
அது நம்முடைய கரத்திலே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்யாது. பக்கத்தில் சொல்லுங்க, கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார், நம்ம கரத்தில் இருக்கிற வரைக்கும் அதனால பிரயோஜனம் இல்லை. இந்த நாளிலே அர்ப்பணித்து ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்தால் உங்களை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாத வெற்றியை தருகிற ஒரு தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். கையை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் பயன்படுத்துவதற்கென்று என்னுடைய வாழ்க்கையிலே தந்தவைகள் என் கரத்தில் இருப்பதை விட உம்முடைய கரத்தில் இருந்தால் ஏராளம் பேருக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய கரத்தில் இருந்தால் அது 5 தான் இருக்குது, ஆனால் அதை குறைத்து மதிப்பிட முடியாது. ஆண்டவருடைய கரத்தில் 5 தானே இருக்குன்னு குறைத்து மதிப்பிட முடியாது. மீதியான துணிக்கை வருகிற வரைக்கும் தேவன் அதை வர்த்திக்க செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் காண்பிப்பார். என் பிள்ளையின் வாழ்க்கையில கொடுத்த ஒன்றை உலகமோ பிசாசோ குறைத்து மதிப்பிட அவசியமில்லை. அதை வைத்தே மேன்மையான காரியங்களை செய்ய வல்லமை உள்ள கர்த்தர் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். அல்லேலூயா. கண்கள் பிடுங்கப்பட்டு சங்கிலியால் கட்டப்பட்டு பார்வை இல்லாதவன் கொண்டு வரப்படுகிறான். விலங்கிடப்பட்டு 2 தூண்களுக்கு நடுவே நிறுத்தப்படுகிறான். எல்லாரும் அவனை பார்த்து குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள். ஆனால் சிம்சோன் உண்மையான உள்ளத்தோடு, உடைந்த உள்ளத்தோடு மன்னிப்பு கேட்பதற்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். பதில் கொடுத்து என்ன தெரியுமா நிரூபித்தார்? உலகமே உண்மையான மனதோடு ஒரு உள்ளம் உடைந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்திற்கு தேவன் எப்படி பதில் கொடுப்பார் என்பதை எவரும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். அந்த ஒரு ஜெபத்திற்கு ஆண்டவரை, பெலிஸ்தரை சீல் பண்ணிட்டார். அல்லேலூயா. வசனம் சொல்லுதாங்க, அவன் உயிரோடு கூட இருந்த நாட்களிலே செய்ததை காட்டிலும் அவன் மரிக்கும் போது செய்த காரியம் பெரிய காரியம். அல்லேலூயா. சிலுவையில் பார்க்கும்போது இருவரும் இயேசுவை ஆரம்பத்தில் பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் ஒருவன் திடீரென்று உள்ளத்திலே குத்தப்பட்டு இயேசுவை பார்த்து கேட்கிறான், உம்முடைய ராஜ்யத்திற்கு நீர் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கேட்கிறான். அவன் சொல்கிறான், இன்னொரு கல்லனை பார்த்து அவன் சொல்கிறான், நாமோ நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம், அவரோ அநியாயமாய் தண்டிக்கப்படுகிறார் என்று சொல்லி உணர்ந்து சொன்ன அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். எப்படி தெரியுமா? உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைத்தருளும் என்று சொல்லி தான் அவனை சொன்னான். ஆனா இல்லப்பா, இன்னைக்கே இந்த நாளிலே தேவ சமூகம் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் விரும்பாத நிலையிலே ஏதேனும் இருந்து கர்த்தர் உங்களை உணர்த்துவார் என்று சொன்னால் உள்ளமுடைந்து இருந்த இடத்திலேயே அவரை நோக்கி ஜெபம் பண்ணினால் பிசாசு சொல்வான், கர்த்தர் இன்னும் செய்ய மாட்டார், உன்னை மறந்துட்டாரப்பா, நீ இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்க, இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்க, கர்த்தர் உன்னை நினைக்க மாட்டார், உனக்கா செய்ய போற, இவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்கிற, உனக்கா கர்த்தர் செய்ய போகிறார் என்று சொல்வான். ஆனால் ஆண்டவர் காண்பிப்பார். உண்மையான தேவன் ஏற்கிறது என்ன தெரியுமா? நொறுங்குண்ட ஆவிதான். வசனம் சொல்லுகிறது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்கவே மாட்டார். அல்லேலூயா. உடைந்த உள்ளத்தோடு ஜெபம் பண்ணினால் உங்களுடைய சூழ்நிலையிலே என் கர்த்தர் நிரூபிப்பார். முதலாவது, தேவன் இதை தகர்க்க முடியாது, கர்த்தர் கொடுத்தவைகளை என்று நிரூபிப்பதற்கு காரணம் அவர் திட்டத்தை நம் மூலமாக செயல்படுத்துவதினால். இரண்டாவது, நமக்கு கொடுத்திருப்பதை உலகம் குறைத்து மதிப்பிட்டு எல்லாரும் இருக்கு, இதற்கு ஒரு கொம்பு தானே இருக்கு என்று குறைத்து மதிப்பிடும் போது அதை வைத்தே வல்லமையாக மேன்மைப்படுத்தி காண்பிக்கிறார். எதற்காக காண்பிக்கிறார் தெரியுமா? நம்மை உயர்த்துவதற்காக அல்ல, நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவும் அல்ல,
அவர் யார் என்பதை காட்டுவதற்காக எனக்கு இருக்கும் கொம்பு சின்னதுதான், ஆனால் எனக்குள் இருப்பவரோ உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் அவர் பெரியவர் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் கர்த்தர் அதை கொடுக்கிறார். அல்லேலூயா. உன் கரங்களிலே தூக்கு நூலை பயன்படுத்தி, சிறுபாபாலே உன் கையில் இருக்கிற அந்த தூக்கு நூலை பயன்படுத்தி உன் கரங்களிலே கர்த்தர் கட்டி முடிக்க செய்திருக்கிறார் என்றால் உனக்கு பாராட்டு விழா நடத்துவதற்காக அல்லப்பா. எதை ஆண்டவர் நிரூபிக்க விரும்புகிறார் தெரியுமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி அவரை நிரூபிப்பதற்காக செய்கிறார். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவது என்னை ஆசீர்வதிக்க அல்ல, என்னை மேன்மைப்படுத்த அல்ல, உம்மால் தான் முடியும் என்று சொல்லி உம்முடைய வல்லமையை என் சூழ்நிலையின் மூலமாக இந்த உலகிற்கு புரிய வைப்பதற்காக கர்த்தர் செய்கிறார். டைம் ஆயிடுச்சு, முழங்காற்படியிடுவோம். கர்த்தர் நல்லவர். எதுல? யோவான், சரி விடுங்க, பரவாயில்ல. சரி, எல்லாரும் அப்படியே முழங்காற்படியிட்டு நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். தேவ பிரசன்னம் நம் நடுவில் இருக்கிறது. தேவ ஆளுகை நம் மத்தியில் இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை தருகிறவர் அவர். காண்டாமிருகத்துக்கு ஒப்பனையாக காண்டாமிருகத்தை வைத்து நமக்கு சொல்லுகிற முதல் காரியம், தேவன் நன்மை ரொம்ப நேசித்தபடினால் இந்த வாரம் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். எவரும் உன்னை தகர்க்க முடியாது. கர்த்தர் உனக்கு கொடுத்தவைகளை எந்த வல்லமையாலும் தகர்க்க முடியாது. ஏன் தெரியுமா? தம்முடைய திட்டத்தை நம் மூலமாக அவர் செயல்படுத்த, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இதை வைக்கிறார். ரெண்டாவது, உன்னை உலகம் குறைத்து மதிப்பிடும் போது அதை வைத்தே கர்த்தர் மேன்மைப்படுத்த என்ன தெரியுமா சொல்கிறாரு? எவரும் உன்னை உதாசீனப்படுத்த முடியாது. ஆண்டவர் தெரிந்து கொண்டதை உதாசீனப்படுத்தாதே. அவர் யார் என்பதை இந்த உலகிற்கு காட்டுவதற்காக தேவன் செய்கிறார். கை உயர்த்தி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, நீர் கொம்பை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த கொம்பாகிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில சரியாய் நான் பயன்படுத்த, அதனாலே தேவ நாமம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு கூட கர்த்தர் பேசி நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எவராலும் எங்களுக்கு நீர் கொடுத்ததை தகர்க்க முடியாது. ஆண்டவரே, இந்த உலகம் எங்களை குறைத்து மதிப்பிடும் போது அதை வைத்தே எங்களை மேன்மைப்படுத்துகிறவர். உலகிற்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறீர். என் பிள்ளையை உதாசீனப்படுத்தாதே, குறைத்து மதிப்பிடாதே. அவனுடைய கொம்பு உயர்த்தப்படும். அவனுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீர் காட்டுகிறதற்காக நன்றி சொல்கிறோம். வசனம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் வார்த்தையினால் இடைகட்டி கர்த்தர் நடத்தும். தொடர்ந்து ஆவியானவர் எங்கள் பிள்ளைகளை ஆட்கொண்டு இந்த வாரம் முழுவதும் நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.